மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் செயல்படும் அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மேற்படிப்பு தொடங்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தரக்கோரியும் 5வது நாளாக போராட்டம் நடத்திய மாணவர்கள். ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் வினோதினி. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. பட் இந்த வீடியோ எதுக்காண்டினா, திருமங்கலத்தில் ஹோமியோபதி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதோட இன்னையோட சேர்த்து 5 நாள் ஆச்சு போராட்டம். இந்த போராட்டம் எதுக்காண்டினா, ஃபஸ்ட்டு நாங்கள் படிச்சுட்டு வெளியே வர எங்களுக்கு சீட்ஸ் மேற்படிப்புக்கு எம்டி படிக்கிறதுக்கு எங்களுக்கு சீட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை. கவர்மெண்ட் காலேஜாக எங்களுக்கு கிடையாது. மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து திருமங்கலத்தில் 50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதுக்கான மேற்படிப்பு எங்களுக்கு கிடைக்கல. அப்படியே நாங்கள் படிக்கணும்னு நினச்சா வெளி மாநிலங்கள் போய் தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீட் வேறு வந்துருச்சு. அதையும் நாங்கள் கிளியர் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ள ப்ரைவேட் காலேஜஸ் 4 இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாராலையும் அங்கே போய் படிக்க முடியல. எல்லாருக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. ரெண்டாவது விஷயம்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு சரியான முறைப்படியான கவர்மெண்ட் எம்ஓ மெடிக்கல் ஆஃபீஸராக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை. ஒவ்வொரு பிஹெச்லையும் இல்லை, சிஹெச்சில் இல்லை, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லையுமே எங்களுக்கு இல்லை. வருஷத்துக்கு நாங்கள் 800லேருந்து 900 பேர் வெளியே வராங்க. பிஹெச்எம்எஸ் படித்து முடிச்சுட்டு வரவங்க இவ்வளோ பேர் வெளியே வராங்க. பட் இவங்களுக்கான முறைப்படியான இது இருக்குண்ணா, கவர்மெண்ட் காலேஜில் அவைலபிலிட்டி இருக்குதா அப்படின்னா முதல்ல இல்லை. எம்டி படிக்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை. ரெண்டாவது விஷயம்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு நாங்கள் படிச்சுட்டே வந்தாலும் எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை. சித்தாக்கு பார்த்தீங்கன்னா 1026 சீட்ஸ் மெடிக்கல் எம்ஓவாக இருக்காங்க. பட் எங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி 106 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனாலுமே எங்களுக்கு அது எப்படி பத்துன்றது எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் இந்த எம்ஆர்பி போன வருஷம் தான் நடந்துச்சு. 3 வருஷம் கழித்து போன வருஷம் நடந்துச்சு. வெறும் 2 சீட்டுக்கு மட்டும் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ தமிழக அரசுக்கு இது இப்போ நான் பேசுகிற வீடியோவுமே எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் ஷேர் ஆகுதே தவிர வெளி ஆளுகளுக்கு ஷேர் ஆகணும், மக்களுக்கு ஷேர் ஆகணும். ஏன்னா ஹோமியோபதியால் நிறையா மக்கள் பயனடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க மூலமாவது தமிழக அரசுக்கு இந்த வீடியோ போய் ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக சிஎம் சார் விஜய் சாருக்கு இது கண்டிப்பாக இந்த வீடியோ போகணும்னு நாங்கள் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோமியோபதிக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.